பணம் 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 பணம்னு பணத்தாசையில இருந்தார் புரந்தரதாஸ். அவனுடைய தப்பு காரியங்களை பாபங்களை அவனால நிறுத்த முடியாது. அதுக்கு கீதையில பகவான் அவனுடைய அபிப்பிராயத்தை, கிருஷ்ணனுடைய அபிப்பிராயத்தை சொல்றார். சாதுரேவ சமந்தவ்யா. பாபம் பண்ணி 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 அகிருத்தியங்கள் தப்பு காரியங்கள் பண்ணி அநேக ஜென்மங்கள்ல பண்ணி அது ஒரு வாசனை ஏறி. அதுபோல உயர்ந்த பக்தி வர காலத்துல இந்த தோஷங்கள்லாம் காணா போயிடுங்க. நம்மால இதை திருத்திக்க முடியலையே, நம்மால திருத்திக்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணணும். அபிச்சேத் சதுராச்சாரः பஜதே மாமனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யः. பகவான் பகவத்கீதையில பக்தர்களுடைய ஸ்திதியெல்லாம் சொல்லிட்டு வரும்பொழுது சில பக்தர்கள் எப்படி இருப்பார்கள்னு பகவான் சொல்றான். அபிச்சேத் ச துராச்சாரா. பக்தி பண்ணுவன் அவன் அபக்தன் இல்லை, பக்தி பண்ணுவன். உண்மையாவே பக்தி பண்ணுவான், சின்சியரா பக்தி பண்ணுவான். பஜதே மாம் அனன்யபாக். இடைவிடாது பக்தி பண்ணுவான், உண்மையா பக்தி பண்ணுவான், கபடம் இல்லாமல் பக்தி பண்ணுவான். ஆனால் தப்பு காரியம் பண்ணுவான். துராச்சார. அவனுடைய தப்பு காரியங்களை பாபங்களை அவனால நிறுத்த முடியாது. இப்படி உண்மையா பக்தி பண்ணிட்டு ஒரு ட்ராக் உண்மையா பக்தி பண்ணிட்டே இருக்கான், இன்னொரு பக்கம் பாபங்களும் இருக்கு, கெட்ட பழக்க வழக்கங்களும் இருக்கு. அவனை எப்படி அங்கீகரிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருமானம். அதுக்கு கீதையில பகவான் அவனுடைய அபிப்பிராயத்தை, கிருஷ்ணனுடைய அபிப்பிராயத்தை சொல்றார். சாதுரேவ சமந்தவ்யா. அவளும் நல்லவாதான், உண்மையா பக்தாள். அப்ப இவ்வளவு தப்பு பண்றானே, அது வாசனாபலம். பாபம் பண்ணி 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 அகிருத்தியங்கள் தப்பு காரியங்கள் பண்ணி அநேக ஜென்மங்கள்ல பண்ணி அது ஒரு வாசனை ஏறி இருக்கு. ஆனா இப்ப பக்தி பண்றான். இது என்ன பண்ணும்னா, இந்த பக்தி வளர 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 அது குறைய ஆரம்பிச்சு. அதுவும் சொல்லு பகவத்கீதை ஏகாதச ஸ்கந்தத்தில் பாகவதத்தில் சொல்லும் பொழுது பிரகல்பயா பக்தியா. சின்சியரா உண்மையா பக்தி பண்ணிட்டே இருக்கும் பொழுது தோஷங்கள்லாம் இருக்கதான் இருக்கும். அது ஒரு மகாப்பிரவாகம் போல பாகவதத்தில் சொன்னபடி கங்கா பிரவாகம்னு ஆளணும் குந்திதேவி. அதுபோல உயர்ந்த பக்தி வர காலத்துல இந்த தோஷங்கள்லாம் காணா போயிடுங்கிற. சின்ன குட்டையில அழுக்குகளோ அசுத்தங்களோ இருந்தா பளிச்சுன்னு தெரியும். மகாப்பிரவாகமா வரும்பொழுது எல்லா அசுத்தத்தையும் கிளீன் பண்ணிட்டு போயிடுறதுன்னு காவேரி கங்கை எல்லாம். அதுபோல உன்னதமான பக்தி வரும்பொழுது இந்த பாபங்கள்லாம் இருந்த இடமே தெரியாது, இந்த துராச்சாரங்கள்லாம் இருந்த இடமே தெரியாது. இப்படி பகவத்கீதையில பகவான் சொல்லுவது யதார்த்தம்னு காண்பிப்பது போல சில பக்தாளுடைய அவதாரம் இருக்கு. என்னதான் பக்தி பண்ணினாலும், என்னதான் சாஸ்திரங்கள் வாசிச்சிருந்தாலும், வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணி அனுஷ்டானத்தோடு இருந்தாலும் பணம் 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 பணம்னு பணத்தாசையில இருந்தார் புரந்தரதாஸ். ஸ்திரீலோலனா இருந்தார்
துளசிதாசர், பில்வமங்கல சுவாமிகள் முதலியவர். இந்த துளசிதாசரோ பில்வமங்கலமோ புரந்தரதாசரோ பகவத் கிருபைக்கு பாத்திரமாற பர்யந்தம் தான் அப்படி இருந்தார். பகவத் கிருபையில அவர்களுக்கு இந்த உண்மையான யதார்த்தமான பக்தி லபிச்ச உடனே கீதையில சொன்னபடி அபிச்சேத் சதுராச்சாரா, அவ்வளவு சொல்லியிருந்தாலும் எப்படி சாதுரேவான்னு பகவான் சொன்னானோ அதுபோல அவர்கள் சுத்தமாய். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இது மாதிரி ஒரு பாபமோ துராச்சாரமோ இருந்து நம்மால அதை திருத்திக்க முடியலையே, நம்மால திருத்திக்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணியிருந்தாதான் நம்முடைய வாசனா பலம் இப்படி இருக்கு, நம்மால திருத்திக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு பகவான்கிட்ட அதை போக்கு, என்னுடைய வாசனையை போக்கு. வாசனகள கலது ஜகதீஷகாயோ வாசு தேவா நின்ன நோடி தன்யநாதர் நமக்கு காண்பிச்சு கொடுக்கணும். நம்முடைய அந்த துரபியாசங்கள்லாம் நீங்கணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.